வாங்குங்க. இந்த நாளில் கூட இந்த கிறிஸ்மஸ் சீசனில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் 2 பேரும் இணைந்து இந்த ரெஜெனரேஷன் ஊழியத்தின் சார்பாய் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் நம்புகிறோம் உண்மையாலுமே இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. நாங்கள் நம்புகிறோம் எல்லோரும் புது ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. சர்ச்சஸ்லாம் நல்ல டெக்கரேஷன்ஸ்லாம் இப்போ பண்ணி எல்லா கிறிஸ்டியன் வீட்லேயும் இப்போ கோலாகல கொண்டாட்டமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நம்ம வீட்லேயும் அப்படி தான் இருக்குல்ல, நம்ம வீட்டில் நம்ம சர்ச்சிலலாம் அப்படி தான் இருக்குது. இந்த மந்த் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம், தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை? ஹல்லேலூயா, எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். இயேசு இந்த பூமிக்கு வந்ததுனால, இயேசு இந்த பூமியில் பிறந்தது நிமித்தமாக மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விடுதலை, ரட்சிப்பு, மறுரூபங்கள், மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. நிச்சயம் இந்த நாளில் கூட ஒரு வெளிப்பாடை நான் பகிர போகிறேன். இந்த ரெவலேஷன் வந்து நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டெலிவரன்ஸை கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா பொதுவாக நமக்கெல்லாம் இயேசுவோட மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை குறித்த அதிக வெளிப்பாடு, அதை அதிகமாக நம்ம பேசுகிறது, அதை அதிகமாக நம்ம தியானிப்பது உண்டு. நிறைய இடங்களுக்கு போனோம் அப்படின்னா இந்த இயேசுவின் பிறப்புன்னு வந்துட்டாலே ஒரே மெசேஜ் தான் பல இடங்களில் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், இயேசுவோட மரணம், உயிர்த்தெழுதல், இதில் எவ்வளோ வெளிப்பாடு அடங்கியிருக்குதோ அதுக்கு இணையாக இயேசுவின் பிறப்புலேயும் அவ்வளோ வெளிப்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம அறியும் போது நான் நிச்சயம் சொல்கிறேன், இந்த கிறிஸ்மஸே உங்களுக்கு வேறு லெவல் சுவாரஸ்யமாக மாறிடும். இந்த நாளில் கூட ஒரு வெளிப்பாடோட தான் பரிசுத்த ஆவியானவர் என்னை உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கிறாரு. நான் நிச்சயம் உங்களோட பேச போகிற இந்த வார்த்தை உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பைபிளில் கூட லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இப்படி வசனம் சொல்லுது: அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்தப்ப அந்த செய்தியை முத கொண்டு வந்து சொன்னது யாரு? தேவதூதன். தேவதூதன் தான் வந்து ஜனங்களை பார்த்து இயேசு பிறந்த செய்தியை சொல்றார். சொல்லும்போது அந்த செய்தியை அவர் எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற துர்ச்செய்தியா இல்லை, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. நற்செய்தினா ஏதோ ஒரு நல்ல செய்தி அப்படி கிடையாது. அதாவது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஆங்கில வார்த்தை என்னன்னா குட் டைடிங்ஸ். டைடிங் அப்படின்னா நம்புகிறதற்கும் மேலான நல்ல செய்தி. ஆக்சுவலி சொல்ல போனால் யூகிலியான், அந்த டைடிங்கிற வார்த்தைக்கும் மூல வார்த்தை என்னன்னா யூகிலியான் தான். யூகிலியான் அப்படின்னாலே நம்புகிறதற்கும் மேலான நல்ல செய்தி. ஹல்லேலூயா. இயேசுவோட பிறப்பு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, நம்புகிறதற்கும் மேலான நல்ல செய்தி. இயேசுவோட பிறப்பின் செய்தி வந்து மனுகுலத்திற்கு ஒரு நம்புகிறதற்கும் மேலான நல்ல செய்தியை உடையதாய் அது இருக்கிறது. ப்ளஸ் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மெசேஜ் வந்ததுக்கே வசனம் சொல்லுது அங்கே மகிமை வந்ததான். ஈவன் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் இட் brought the glory of God. இன்னும் கிரைஸ்ட் அவங்க யாரும் பார்க்கல, பிறந்த கிறிஸ்துவ இன்னும் யாரும் அவங்க போய் ஃபிசிக்கலாக பார்க்கல. ஆனால் மெசேஜ் வந்ததுக்கே வசனம் சொல்லுது அந்த இடத்தையே மகிமை மூடிருச்சான். மெசேஜே அவ்வளோ க்ளோரியை கேரி பண்ணுதுன்னா, இன்னைக்கு கேட்க போகிற மெசேஜில் அந்த கிரைஸ்டே உங்களுக்குள்ள தான் இருக்காருன்றதை ஃபைனலாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுதான் உண்மையும் கூட. வசனம் அப்படி தான் சொல்லுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மெசேஜ் வந்ததுக்கே அவ்வளவு க்ளோரி வந்திருக்குன்னா அந்த அந்த மெசேஜுக்கு ரீசன் யாரோ, த ரீசன் ஃபார் த மெசேஜ் இப்படி சொல்லுவாங்கள்ல, ரீசன் ஃபார் த சீசன். அந்த ரீசன் ஃபார் த மெசேஜ் அதுவே யாருன்னா கிரைஸ்ட் தான். இன்னைக்கு அந்த கிரைஸ்டே நமக்குள்ள தாங்க இருக்கிறாரு. நான் சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்றேன் யூ ஆர் தி க்ளோரி கேரியர்ஸ், யூ ஆர் தி கேரியர்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரின்ற. ஹல்லேலூயா. நீங்களே மகிமையை சுமக்கிற பாத்திரங்கள், நீங்களே தேவ மகிமையின் இருப்பிடமா இருக்கிறீர்கள்ன்ற நான். ஹல்லேலூயா. ஸோ இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோ எல்லா ஜனத்திற்கும்
மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கத்தக்க நற்செய்தி. அப்ப இயேசுவின் பிறப்பு ஒரு நற்செய்தி. ஹல்லேலூயா. என்ன நற்செய்தினா, இந்த நாளில் கூட உங்களை பார்த்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையை சொல்லிட்டு தேவதூதன் இப்படி அடுத்ததாக சொல்கிறாரு, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், சேவியர். Why we are in need of savior? நமக்கு ஏன் இரட்சகர் தேவை? இன்னைக்கு இருக்கிற உலகத்தை நம்ம கொஞ்சம் கவனித்தோம் அப்படின்னா, we think இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்றாங்க. அது உண்மைதான், உலக பிரகாரமாக அது உண்மைதான். தகவல் இன்னைக்கு எவன்ட்டு அதிகமாக இருக்கோ அவன் தான் இன்னைக்கு பெரிய ஆள் அப்படின்னு இன்னைக்கு உலகம் சொல்லுது. ஒருவேளை தகவல் தான் மனுகுலத்திற்கு முக்கியமான தேவையாக இருந்துச்சுன்னா, பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு இரட்சகர் அனுப்பியிருக்க மாட்டார். மாறா ஒரு எஜுகேட்டர் அனுப்பியிருப்பார், ஒரு கல்வியாளர் அனுப்பிச்சு வச்சிருப்பார். ஒருவேளை இன்னைக்கு இந்த உலகம்லாம் சம்பாதிக்கணும் பிச்சுக்கிட்டு ஓடுது பாரு பணத்துக்காக. அந்த பணம் தான் ஒருவேளை மனுகுலத்திற்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா, நிச்சயமாக ஒருவேளை ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பூமிக்கு யார் அனுப்பியிருப்பார்? ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பொருளாதார நிபுணரை தான் அனுப்பியிருந்துருக்கணும். ஒருவேளை இந்த உலகத்துக்கு இன்னைக்கு பாரு, வேர்ல்டு இஸ் ஆஃப்டர் டெக்னாலஜி. மொபைல் இல்லாத ஆளை பார்க்க முடியல, வீட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இல்லாத ஆட்களை பார்க்க முடியல. ஒருவேளை உலகத்துக்கு இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் தான் தேவையாக இருந்தால் கர்த்தர் ஒரு விஞ்ஞானியை தான் அனுப்பி விட்டுருந்துருக்கணும். மனுஷனுக்கு ஒரு வேளை இதுதான் தேவைன்னா விஞ்ஞானி வந்திருக்கணும், ஒரு பொருளாதார நிபுணர் வந்திருக்கணும், இல்லை ஒரு எஜுகேட்டர் வந்திருக்கணும். அதை தாண்டி இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா, இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ஃபேஸ்புக்கெலாம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணால் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவ்வளோ கண்டென்ட்ஸ். இன்றைக்கி மனுஷனுடைய நேரம் ஓடுறதே பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் தான். தள்ள 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 புதுசாக ஜோக்காக வந்துக்கிட்டே இருக்குது. மனுஷன் நினச்சிக்கிறான் இப்படி இதை பார்த்துட்டே இருந்தால் தான் ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். ஒருவேளை மனுஷனுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் தான் அவசியமாக இருந்திருந்தா கர்த்தர் ஒரு என்டர்டைனரை தான் அனுப்பியிருந்திருக்கும். இதை யார் சொல்கிறான்னா, சார்ல்ஸ் செல்ஸ் அப்படின்றவர் சொல்கிறார். இதெல்லாம் தான் மனுஷனுடைய தேவையாக இருந்துருந்துச்சுன்னா கர்த்தர் இவங்களால தான் அனுப்பியிருப்பார். ஆனால் தேவனாய கர்த்தர் பூமிக்கு ஒரு எக்கனாமிஸ்ட் அனுப்பலை, பூமிக்கு ஒரு எஜுகேட்டர் அனுப்பலை, பூமிக்கு ஒரு என்டர்டெய்னர் அனுப்பலை, ஒரு சயின்டிஸ்ட் அனுப்பலை, மாறா ஒரு சேவியர் அமைச்சார். கர்த்தர் பூமிக்கு ஒரு இரட்சகரை அனுப்பினார். ஏன் தேவன் இரட்சகரை அனுப்பினார்னு கேட்டிங்கன்னா, பணத்தால் ஒரு மனுஷனுக்கு சுதந்திரத்தை தர முடியும், கல்வியால் ஒரு மனுஷனுக்கு சுதந்திரத்தை தர முடியும், தொழில்நுட்பங்களால் டெக்னாலஜிஸால் மனுஷனுக்கு ஒரு சுதந்திரத்தை தர முடியும். இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சுதந்திரத்தை தான் தர முடியுமோ ஒழிய உங்களுக்கு விடுதலையை தர முடியாது. மனுகுலத்தோட முக்கியமான தேவை என்ன தெரியுமா? விடுதலை. ஹல்லேலூயா. ஏன் விடுதலை தேவை நான் சொல்கிறேன்னா, திஸ் வேர்ல்ட் டுடே இஸ் டீப்லி இன்டு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஃபெயிலியர், பெயின்ஸ், ஆன்சைட்டி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அதாவது இன்றைக்கு இருக்கிற உலகம் அதிகமாக எதில் நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனசோர்வு, மனக்கவலை, அழுத்தங்கள், வலிகள், ஒருவருக்கும் தெரியாத இருளான வாழ்க்கை, சீக்ரெட் லைஃப்ஸு, அடிக்ஷன்ஸ், அடிமைத்தனங்கள், இதெல்லாம் ஒரு மனுஷன் அடுத்து எங்கே கொண்டு போய் கடைசியாக விட்டுறதுன்னா சூசைடு, ஃபேமிலி இஷ்யூஸ், இன்னும் சிக்னஸ், வியாதி. இந்த வியாதிலாம் இங்கேருந்து தான் வருது. இன்றைக்கி டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் எனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னால் அவங்க கேட்குறதே சந்தோஷமாக இருக்கீங்களா, ஏன் உங்கள் முகமே சோர்வாக இருக்குதே, நல்லா ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. இன்றைக்கி நிறையா டயபெட்டிஸ்க்கு, ப்ரெஷர்ஸ்க்கு, உடம்புல ஏற்படுற பல நோய்களுக்கு காரணமே நான் மேலே சொன்ன எல்லா காரியமும் தான். இப்போ இந்த டெக்னாலஜி, இந்த மணி, மற்றபடி கல்விகள், தகவல்கள், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு சுதந்திரத்தை தாங்க தர முடியும். சுதந்திரம் என்ன தெரியுமா? நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில, அதனால் நான் எதையாச்சும் ஒன்று நான் செய்கிறேன். லிபர்ட்டி. நான் எதையாச்சும் ஒன்று செய்கிறேன், நான் எதை வேணால் நான் பண்ணுவேன், இந்த எதை வேணால் ஒன்று பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிற ஆட்கள் தான். அதாவது இந்த ஃப்ரீடம் விரும்பாமல் லிபர்ட்டியை விரும்புகிற ஆட்கள் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, நான் போய் அதனால் கொஞ்சம் சரக்கு அடிச்சேன்னா சரியாயிடும், கொஞ்சம் தம்மு போட்டேன்னா சரியாயிடும், போய் உட்காந்து ஒரு படம் பார்த்தேன்னா சரியாயிடும், காசு எடுத்துகிட்டு போய் வேறு எதுக்காச்சும் செலவு பண்ணனா எனக்கு சரியாயிடும். See, this cannot give you a freedom. இது உங்களுக்கு விடுதலை தர முடியாது, இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இது உங்களை ஒரு ரொட்டேஷனில் தான் வச்சுருக்கும். டிப்ரெஷனாக இருக்குதுன்னு 1 மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, டிப்ரெஷன் போயிருதா? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
காசு எடுத்துகிட்டு போய் சரக்கு போட்டாச்சுன்னா அந்த சரக்கு அந்த போதை நிற்கிற வரைக்கும் தான் ஸ்ட்ரெஸ்ஸை மறந்துருப்பீங்க. போதை இறங்குச்சு, திருப்பி எல்லாம் வந்துருச்சு, அவ்வளோதான். அப்போ இந்த உலகம் உங்களுக்கு தரது எல்லாமே உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தான் தர முடியுமோ ஒழிய அது உங்களுக்கு விடுதலையை தர முடியாது. இயேசு இந்த பூமிக்கு வந்தப்போ தேவதூதன் சொன்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர். மை ஜீசஸ் didn't come to this world to just give you liberty. He came here to give you freedom. உங்களுடைய வாழ்க்கைக்கு மெய்யான விடுதலையை தர வேண்டும் என்பதற்காகவே என் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நான் சொல்கிறேங்க, இந்த நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தவித அழுத்தத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்தவித மனசோர்வில் நீங்கள் இருந்தாலும் சரி, கடன் பாரமோ, குடி பழக்கமோ, அடிமைத்தனமோ, வாழ்க்கையில் குடும்ப சண்டைகளோ, இல்லை என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையிலேயோ ஒரு கட்டத்திலேயோ ஒருவேளை இந்த வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆளாக இருந்தால் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஸ்டாப். நீங்கள் இனி சோர்வடைய வேணாம், இனி நீங்கள் கலங்க வேணாம், இனி நீங்கள் தோண்டு போக வேணாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் தான் இயேசு. அவர் இந்த பூமியில் பிறந்த நோக்கமே, அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கமே, இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு மெய்யான விடுதலையை தர வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது கிறிஸ்தவர்களுக்காக அல்ல, இயேசு இந்த பூமிக்கு வந்தது மனிதனுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக. நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எதற்கு வந்தார்? நான் ஏற்கனவே சொன்னது போல, உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் ஒவ்வொன்றிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தரவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நற்செய்தியை என் தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது தேவ தூதன் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவர் வந்துட்டாரா அப்போ நல்ல செய்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அவர் வந்துட்டாரா அப்போ இனிமேட்டு நல்ல செய்தி தான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்துட்டார், உங்களுக்குள்ளதான் அந்த இயேசு இருக்கிறார். அப்போ நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்தி தான் நடக்கணும், நல்ல செய்தி மட்டும்தான் இருக்கணும். பல நேரத்தில் கிறிஸ்தவர்களாகவே நீங்கள் இருந்தாலும், சபைக்கு போகிறவங்களாவே இருந்தாலும் கூட வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்கிற இயேசுவே நம்ம மறந்துடுறது. பூமியில் பிறந்த இயேசுவே நம்ம மறந்துடுறது. நமக்குள்ளே அவர் இருக்கிறாரு அப்படின்றது பல நேரத்தில் நமக்கு தெரியாததுனால தான் இந்த பிரச்சனை அது எனக்கான பிரச்சனை, நான் தான் அந்த பிரச்சனையை முடிக்கணும், நான் தான் அந்த பிரச்சனையை சந்திக்கணும்னு பல நேரத்தில் பிரச்சனைகளை ரொம்ப தலையில் தூக்கிக்கிட்டு ஒரு அனாதையாட்டம் போராடிட்டு இருக்கிறோம். நான் இன்னொன்று சொல்லிட்டா, இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் காரணம் சுதந்திரத்தை தரல, விடுதலையை தரேன்னு சொன்னல. அந்த விடுதலை எதிலிருந்து தர தெரியுமா? அந்த விடுதலையை தேவன் எதிலிருந்து தர வந்தார்னா, நம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மறைந்திருக்கிற அந்த அனாதையிலிருந்து நமக்கு விடுதலையை தரவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, ஃபியரு, இந்த சூசைடல் தாட்ஸு, இந்த பெயின்ஸு, இதெல்லாம் எங்கேருந்து வருது தெரியுமா? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, ஐ எம் ஹெல்ப்லெஸ், எனக்கு கை தூக்கி, அதாவது யாருமே வாய் திறந்து நான் அனாதன்னு சொல்ல போகிறதில்ல, ஆனால் இந்த ஹார்ட்டில் ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஐ எம் அலோன், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை, போய் என் வாயை திறந்து நான் இப்போ இப்படி உணர்றேன், நான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் எனக்குள்ளே நான் இப்படி நான் நினைக்கிறேன், இல்லை எனக்கு இப்படிப்பட்ட வழியை நான் கடந்து போகிறேன் அப்படின்றத எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, சொல்ல முடியலன்ற ஒவ்வொருவருக்குள்ளும் மறைந்திருக்கிற இந்த அனாதை சுவாபமே அவங்களுக்குள்ள இப்படி டிப்ரெஷனாக, ஸ்ட்ரெஸ்ஸாக, பல மேட்டர்ஸாக, ஈவன் நான் சொல்கிறேன் ஃபேமிலி இஷ்யூஸ்க்கு கூட, குடும்ப சண்டைகளுக்கு கூட இன்றைக்கி காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த உள்ளே ஒளிந்திருக்கிற நான் ஒரு அனாதை, நான் ஒரு உதவியற்றவன், ஐ ஆம் ஹெல்ப்லெஸ் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட் தான் ரீசன். நீங்கள் கூட கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்ல டீப்பாக கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்கள் உணர்றீங்கன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களை எந்த பாயிண்டில் கொண்டு வந்து நிறுத்த ட்ரை பண்ண தெரியுமா? யூ ஆர் ஹெல்ப்லெஸ். உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அவ்வளோதான், சிக்கிட்ட, அவ்வளோதான், நீ மாட்டிட்ட, நீ இதிலேருந்து வெளியே வர்றது கஷ்டம். இதை ஒரு மனுஷன் மனசில் திரும்ப திரும்ப யோசிக்க தான் டிப்ரெஷன் வருது, ஸ்ட்ரெஸ்ஸு வருது. எதை யோசிக்கணுமோ அதை யோசிக்க முடியல, எதை செய்யணுமோ அதை செய்ய முடியல. முடிஞ்சிருச்சு, நான் வெளியே வந்துட முடியாது, இனி என் வாழ்க்கை மாறாதுன்னு இந்த வளையத்தில் சிக்கி அப்படியே வாழ்க்கை சின்னப்படமாக போயிடுது. நான் சொல்கிறேன், இயேசு இந்த பூமிக்கு வந்தது உங்கள் வாழ்க்கையில் அவர் எதிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தர முக்கியமாக அவர் வந்தார்னா, உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற அந்த அனாதையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து, உனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நான், நீ அனாதை அல்ல, நீ உதவியற்றவன் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல, நீ ஒருபோதும் கைவிடப்பட்டவன் அல்ல, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உனக்காகவே நான் இருக்கிறேன், உனக்காகவே நான் வந்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு உணர்த்தவே, உங்களுக்கு சொல்லவே இயேசு இந்த பூமியிலே
உங்களுக்காய் எனக்காய் அவர் பிறந்தார். ஆமென். ஏன் இயேசு இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்பதாக தேவதூதன் மரியாதை சந்திக்கும் போது இயேசுவுக்கு இன்னொரு பேர் சொன்னார். என்ன பேர் சொன்னார்? இம்மானுவேல். இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எஸ், ஆமென். God is with us. தேவதூதன் இந்த பூமிக்கு வந்தப்ப அவர் சொன்னது என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நற்செய்தி. அது என்ன நற்செய்தின்னா, அந்த இம்மானுவேல், அந்த தேவன் இயேசு, அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேங்க, ஆரம்பத்திலே நான் பேசினது போல லிபர்ட்டி வேற, ஃப்ரீடம் வேற, சுதந்திரம் வேற, விடுதலை வேற. சரியா? சுதந்திரம் வேற, விடுதலை வேற. காசு, வேலை, பதவி, பட்டம், படிப்பு, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு நிறையா சுதந்திரங்களை தர முடியும், ஆனால் விடுதலையை தர முடியாது. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது நமக்கு அவர் தர விரும்பியது, தந்திருக்கிறது, தருவது விடுதலையை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வித அழுத்தங்களையும் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பகுதியிலே நான் அனாதையை போல இருக்கிறேன், உதவியற்றவனாக நான் இருக்கிறேன் என்று நீங்கள் நினச்சிருந்தாலும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நான் சொல்கிறேன். இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே நீங்கள் அனாதையாய் உணர அல்ல, உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்கிறதை உங்களுக்கு உணர்த்தவே அவர் இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு கிடைப்பது விடுதலை. இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு கிடைப்பது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ரெண்டு சீக்கிரட்டை சொல்கிறேங்க. இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது விடுதலை. இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறது நித்திய ஜீவன். நான் சொல்கிறேன், இந்த பூமியில் இயேசு வந்தது பிளஸி நாட் ஒன்லி டு கிவ் அஸ் ஃப்ரீடம், விடுதலையை தர. ஆரம்பத்துலேருந்து விடுதலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறனால விடுதலையை மாத்திரம் அவர் நமக்கு தர விரும்பலை. அடுத்ததாக he came to share his life with us. இயேசு இந்த பூமிக்கு வந்தது விடுதலையை மாத்திரம் தரல, மாறாக அவருடைய ஜீவனை நமக்கு பகிரவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ஜீவனை, அவருடைய ஜீவனை. ஏன் அவருடைய ஜீவன் நான் சொல்கிறேன்னா, இந்த மனுஷனுடைய ஜீவன் ஆதாமியின் வீழ்ச்சிக்கு பிறகு எப்படி ஆயிடுச்சுன்னா மரணத்தை உடைய ஜீவனாய் மாறிவிட்டது. அவனுடைய ஜீவன் நித்திய ஜீவனாய், நித்திய ஜீவன்னா தேவரகமான ஜீவன் அர்த்தம், காட் கைண்ட் ஆஃப் லைஃப். உண்மையாலுமே மனுஷன் மேலே ஆண்டவருடைய இன்டென்ஷன் என்னன்னா, காட் கைண்ட் ஆஃப் லைஃப்பை மனுஷனுக்கு தரது தான், தேவ ரகமான ஒரு ஜீவனை மனுஷனுக்கு தரது தான். அதாவது தேவ ரகமான ஜீவன்னா நித்தியமான ஒரு ஜீவனை மனுஷனுக்கு தரது தான் தேவனுடைய சித்தமாய் மனிதனை குறித்து இருந்தது. ஆனால் அந்த ஆதாமின் வீழ்ச்சி அந்த தேவரகமான ஜீவனிலிருந்து அவனை பிரித்து மரணத்தை உடைய ஜீவனாய் அவனுடைய வாழ்வை மாற்றிவிட்டது. வாழ்கிறான், கொஞ்ச நாள்ல செத்துடுறான். இந்த மரணம் என்பது உடனடியாக நடக்கலை. இது எப்படி நடக்குதுன்னா, ஒவ்வொன்றா அவன் வாழ்க்கையில் அடிச்சு, அவன் பொருளாதாரம், அவன் குடும்ப வாழ்க்கை, அவனுடைய தனிப்பட்ட அவனுடைய இமோஷனல் லைஃப், இது எல்லாத்துலேயுமே, அதாவது இந்த டெத்துன்னு என்ன தெரியுமா, மரணம் அப்படின்னாலே தோல்வி, வெட்கம், பயம். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் இந்த தோல்வி, இந்த பயம், இந்த வெட்கம், இதில் இருந்தெல்லாம் உங்களை விடுதலையாக்கி உங்கள் வாழ்க்கையில் அவருடைய அன்பை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய ஜெயத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனது ஜீவனை உங்களோடு பகிர்வதின் மூலமாய் உங்களுக்கு தரவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். நான் சொல்கிறேன், இயேசு இந்த பூமிக்கு வந்தது நாட் ஒன்லி டு கிவ் யூ ஃப்ரீடம், பட் ஆல்சோ டு ஷேர் ஹிஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் வித் யூ, டு ஷேர் ஹிஸ் லைஃப் வித் யூ. உங்களுடைய ஜீவனை, தம்முடைய ஜீவனை. இயேசுவுக்கு வியாதி இருக்கா? இயேசுவுக்கு தோல்வி இருக்கா? இயேசுவுக்கு மரணம் இருக்கா? இயேசுவோட வாழ்க்கையில் துக்கம் இருக்கா? இயேசுவோட வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கா? இயேசுவுக்கு டிப்ரெஷன் இருக்கா? ஸ்ட்ரெஸ் இருக்கா? இதெல்லாம் அவரை தொடக்கூட முடியாதுங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது அவர் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராயும், இப்படிப்பட்ட காரியத்தை தருகிற பிசாசினால் அடிமைப்பட்டிருந்த ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தரவே அவர் இந்த பூமிக்கு வந்தாருன்னு இருக்கு. அவர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்கிறவர், அவர்கிட்ட தீமையானவைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த திருடன், இந்த பிசாசு, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன், அவன் மரணத்தை தருகிறவன். உங்களுடைய வாழ்க்கையில வெட்கத்தையும் பயத்தையும் தோல்வியையும் இல்லாமையும் தருகிறவன் தான் இந்த சத்துரு. அவன் ஆதாமுடைய வாழ்க்கையின் மூலமாய் முழு மனுகுலத்திற்கும் எப்படிப்பட்ட வேதனையை அவன் கொடுத்தானோ அந்த வேதனை எல்லாத்தையும் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில தனது ஜீவனை உங்களுக்கு பகிர்வதன் மூலமாய் இந்த பூமியில ஒரு வெற்றிகரமாய், ஒரு ஜெயத்தோடு, சுகத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு தேவனுடைய அன்பை இந்த பூமியில அனுபவித்து ஒரு வெற்றியுடைய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவே இயேசு இந்த பூமியில மனிதனாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் பிறந்தார். நான் சொல்றேன், இயேசுவின் பிறப்புல உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய விடுதலை இருக்கு. அதே நேரத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஜீவன், தம்முடைய ஜீவன், அதாவது அவருடைய ஜீவன் உங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை அவர் உங்களோட பகிர்ந்ததுனால இருக்கிற பிளஸ் என்ன தெரியுமா, இருக்கிற நன்மை என்ன தெரியுமா? பிளஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் ஒரு பெரிய கடனில் இருக்கிறான்.
அந்த பெரிய கடனில் இருக்கிற மனுஷனை ஒரு பெரிய பணக்காரன் வந்து சந்திக்கிறான். அந்த பெரிய பணக்காரன் வந்து சந்திக்கும் போது அவனை கூப்பிட்டு போய் அவனுக்கு இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சி விட்டுட்டு மட்டும் போயிட்டான் அப்படின்னா அவன் திருப்பி நாளை முன்னையும் கடனில் வாங்கி திருப்பி அதே கடன்காரனை ஆவான் அப்படின்றதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே நேரத்தில் அந்த பெரிய பணக்காரன் அவன் கடனை அடைச்சி விட்டது இல்லாமல் தன்னுடைய எல்லா சொத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. தன்னுடைய சொத்து, தன்னுடைய வேலை எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னா திருப்பி வாழ்நாளில் அவன் கடன்காரனாவோ ஒரு தோல்விக்குரியவனாவோ இருக்க வாய்ப்பே இல்லை. இதை தான் இயேசு பண்ணார் இந்த பூமியில் வந்தப்ப. இயேசு இந்த பூமிக்கு வந்தது நோக்கம் உங்களுக்கு விடுதலையை மட்டும் தர இல்லைங்க. நீங்கள் கடந்து போகிற கஷ்டம், வியாதி, பாடு, துன்பம் இதில் விடுதலையை தரதுக்கு மட்டும் இல்லை, திருப்பி நீங்கள் வியாதிப்படாமல், திருப்பி நீங்கள் சோர்வடையாமல், திருப்பி நீங்கள் தோல்வி அடையாமல், திருப்பி நீங்கள் துவந்து போகாமல், வருத்தப்படாமல், வேதனையுள்ள வாழ்க்கை வாழாமல் நீங்கள் இருப்பதற்கு வேண்டிய தம்முடைய ஜீவனை உங்களோடு பகிரவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு வசனத்தை கூட நான் சொல்கிறேன். 1 யோவான் 5:11 சொல்லுது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியா. இப்ப அடுத்த வசனம் சொல்லுது, குமாரனை உடையவன் அந்த ஜீவனை உடையவன், குமாரனை இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க தோல்வி, மரணம், பயம், துக்கம் இதெல்லாம் வெளியே வந்துடணுமா, குமாரனை வச்சுக்கோங்க, இயேசுவை ஏத்துக்கோங்க, இயேசுவை பிடிச்சுக்கோங்க, இயேசுவை அறிஞ்சிருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இயேசுவை ஏற்றுக்கொண்டா விடுதலை, இயேசுவை அறிஞ்சா நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அதே நேரத்தில் இந்த இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பிங்க, விடுதலையும் அனுபவிப்பீங்க, ஜீவனையும் அனுபவிப்பீங்க. வாழ்க்கையில எங்கெல்லாம் உங்களை பிசாசு முடக்கி வச்சிருக்கிறானோ அத்தனையிலிருந்து விடுதலையும் உண்டாகும். அதே நேரத்தில் எங்கெல்லாம் எழும்ப முடியாம, காரியங்களை செய்ய முடியாம, தோல்வியிலையும் பயத்திலையும் துக்கத்திலையும் கிடக்குறீங்களோ அதெல்லாம் மேற்கொண்டு மீண்டும் நீங்க தோத்து போகாம அவர் அறிகிற அறிவு, அவருடைய ஜீவன் உங்களுக்கு கொடுத்து இந்த பூமியில உங்களை நிச்சயம் அது வெற்றி நடை போட செய்யும். அதனால இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தாரு? மனுஷனுடைய இருதயத்துல இருக்கிற இந்த ஆழமான குரல் இருக்குல்ல, நான் தனியா இருக்கேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், இப்படிப்பட்ட குரலுக்கு வந்த பதில் தான் இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்லைங்க, மனுஷனுக்கு இந்த உலகத்தால லிபர்ட்டியை மட்டும் தான் தர முடிஞ்சது, சுதந்திரங்கள். ஆமா, சுதந்திரங்கள் மட்டும் சுதந்திரத்தை தான் தர முடியும். ஆமா, ஆனா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மெய்யான விடுதலையை தர முடியும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவை சுதந்திரங்கள் இல்லை, சுதந்திரங்களும் தேவைதான், ஆனா உண்மையான அத்தியாவசியமான தேவை என்னன்னா விடுதலை. ஆமென். அது மட்டுமா, இயேசு கிறிஸ்து வெறும் நம்மளுக்கு விடுதலையை மட்டும் தர வரலங்க, அவருடைய ஜீவனையே நமக்கு தர வந்திருக்கிறார். God kind of life. Yes, amen. தேவ ரகமான ஜீவன். எதற்கு? வெற்றியா வாழ, ஆமென், செழிப்பா வாழ, சுகமா வாழ. நான் செழிப்புன்னு சொல்லும்போது செழிப்பு அவசியமா? நிச்சயமா. நீங்க நல்லா இருக்கணுங்க, இயேசுவை நம்புற நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பூமியில நல்லா இருக்கணும், வெற்றிகரமா இருக்கணும். ஏன்? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அவருடைய பிள்ளைங்க நீங்க. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொன்றுமே யாருக்கு? உங்களுக்கு தான், நமக்கு தான். அப்ப நான் சொல்றேன், இதை யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறது கர்த்தர் இங்க படைச்சு வைக்கல, நீங்க ஒவ்வொருவரும் நல்லா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் இவ்வளவு வளங்களை இந்த பூமியில படைச்சு வச்சிருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும், நீங்க செழிப்பா இருக்கணும், ஜெயங்களை எடுக்கணும், உயரணும், பெருகணும், எல்லாத்துலையும் நீங்க நல்லா இருக்கணும். இதற்கென்றுதான் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. இதற்கென்றே அவர் தனது ஜீவனை உங்களோடு கூட அவர் பகிர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துறோம். சோர்ந்து போகாதீங்க, உடஞ்சு போகாதீங்க, வாழ்க்கையில யாரும் இல்லை நினைக்காதீங்க. யாரும் உங்களை கைவிட்டாலும் உங்களை கைவிடாத ஒரு தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அந்த தேவன் அவர் நேற்றும் இன்றும் அவர் என்றும் மாறுகிறவர் அல்ல. நீங்க உங்களை நல்லவன் நினைச்சாலும் சரி, நீங்க உங்களை கெட்டவன் நினைச்சாலும் சரி, நீங்க உங்களை எப்படி நினைச்சாலும் சரி, உங்க ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு இருக்கிறார். உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் இயேசு மாற்ற அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த இயேசுவை நீங்கள் நம்பும் போது, இந்த இயேசு எனக்காக வந்தாருன்றதை நீங்க விசுவாசிக்கும் போது, நீங்க இருக்கிற இடத்துல நிச்சயமான விடுதலையை, ரட்சிப்பை, மீட்பை உங்க ஒவ்வொருவருக்கும் தர என் தேவன் போதுமானவராய் அவர் இருக்கிறார். அதனால இந்த நாளை நாங்கள் இருவரையும் இணைந்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தேவனுடைய வார்த்தையின்படியே உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதையெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ, எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு திருடினானோ, எந்த சந்தோஷத்தை, எந்த நிம்மதியை நம்ம ஜெபிக்கலாமா? அவசியம் அவங்களுக்காக இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையை நாங்கள் அப்பா, நாங்கள் கணவன் மனைவியாய் நாங்கள் இணைந்து ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வாழ்க்கையில ஆண்டவரே
பல காரியங்களை இழந்து சமாதானத்தை, நிம்மதியை, அப்பா பொருளாதாரங்களை, ஆண்டவரே அப்பா அப்பா வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களெல்லாம் இழந்து எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, இனி என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, நான் வியாதிப்பட்டுட்டேன், நான் பலவீனப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையில் அநேக தடைகள் உபத்திரவங்கள் சொல்லி எந்தெந்த நெருக்கங்களோடு எந்தெந்த ஆண்டவரே அப்பா காரியத்தின் நிமித்தமாய் நான் ஒரு அனாதை, நான் ஒரு உதவியற்றவன், நான் ஒரு தனிமையானவன் சொல்லி அந்த குரலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா, இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படியாய் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் இருக்கிறீர் என்கிற அந்த நிஜத்தை அவர்கள் அனுபவிக்கும் வண்ணமாய் அவர்கள் வாழ்வில் நீர் செயல்படுவீரா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலை அவர்கள் வாழ்க்கையில உண்டாவதாக. அப்பா, நான் இந்த வேளையில அவர்கள் எதை இழந்திருந்தாலும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட திருப்பு முனையை நான் பேசுகிறேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் டர்ன் அரவுண்டை நான் பேசுறேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஷிஃப்ட்டை நான் டிக்ளேர் பண்றேன். ஆண்டவரே அப்பா, இறங்கின அவருடைய எல்லா பிசினஸும் இயேசுவின் நாமத்துல மீண்டும் எழும்புவதாக. எங்கெல்லாம் பிசாசு அவங்களை கொள்ளையடிச்சானோ, திருடினானோ, வாழ்க்கையில எதெல்லாம் அவங்க பிள்ளைகள் இழந்து போய் இந்த நாளில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் சகலவற்றை அவர்கள் திருப்பிக் கொள்வார்களாக. ஆண்டவரே, நீர் இந்த பூமிக்கு வந்தபோது தேவ தூதன் சொன்ன ஆண்டவரே அப்பா வார்த்தை எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி இந்த ஆண்டின் இறுதிக்குள்ளாய் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வருகிற ஆண்டிலும் கூட அப்பா அநேக சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்திகள் உண்டாவதாக, நற்செய்திகள் உண்டாவதாக, நற்செய்திகள் உண்டாவதாக. ஒருவேளை பல காலமா ஆண்டவரே அப்பா எனக்கு ஒரு திருமணம் நடக்கல, எனக்கு ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு குழந்தை பாக்கியம் எனக்கு இல்லை, என்னால படிக்க முடியல, என்னால எக்ஸாம்ஸை பாஸ் பண்ண முடியல, ஆண்டவரே இப்படி தடைகள் ஒருவேளை இவர்கள் வாழ்க்கையில வழிகளா இருக்குமேயானா, இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிற இந்த நிமிஷத்துல ஒரு அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு மாற்றம் இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அதை செய்யறதற்காக நன்றி. சந்தோஷம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. ஆண்டவரே, நற்செய்திகளை அவர்கள் கேட்பார்களாக. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுது, நியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ், குட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ். டாடி, ஐ ப்ரே let them hear good announcements in their life. அநேக நல்ல சம்பவங்கள், அநேக நல்ல காரியங்களை இந்த நாட்கள் அவர்கள் கேள்விப்படுவார்களாக, அவர்களை சுற்றி நடப்பதாக, அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. அப்பா, நீர் அவர்களுக்குள் இருந்து, நீர் அவர்களோடு இருந்து, இம்மானுவேலா நீர் அவர்களோடு இருந்து பலத்த காரியங்களை அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அதை செய்கிறதற்காய் நன்றி. கேட்ட வார்த்தையின்படியாகவே நீர் வந்த நோக்கம் அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் பலனற்று இருக்கிறார்களோ உம்முடைய ஜீவன் அவர்களுக்குள் செயல்பட போகிறதற்காய் நன்றி. மீட்பை, நித்தியமான ஒரு மீட்பை அவர்கள் வாழ்க்கையில உண்டு பண்ண போறதற்காக நான் நன்றி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உமது பிள்ளை நீர் ஆசீர்வதியும், விடுதலையை தாரும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மனுஷனுடைய ஜீவன் அது மரணத்தையுடைய ஜீவன், தேவனுடைய ஜீவன் அது நித்தியமான ஜீவன். ஆமென். நான் சொல்றேன், இந்த நாள் இந்த சத்தியத்தை நீங்க கேட்டதை விசுவாசிங்க. உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் அந்த நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்றால் 1 யோவான் 5 நம்ம வாசிச்சோம். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜீவனை சுமக்கிறீர்கள், ஆதாமுடைய ஜீவனை அல்ல, அதாவது மனிதனுடைய ஜீவனை அல்ல, தேவனுடைய ஜீவனை நீங்கள் சுமக்கிறீர்கள். அதனால இந்த விசுவாசத்தோட, இந்த நம்பிக்கையோட உங்க ஒவ்வொரு நாளையும் எதிர்கொள்ளுங்க. வருகிற புதிய ஆண்டையும் எதிர்கொள்ளுங்க. கர்த்தர் நிறைய நியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு வச்சிருக்கிறார். We both prophetically speak over you. You will hear many new announcements in your life. அநேக புதிய சம்பவங்களை நிச்சயமா நீங்க கேள்விப்படுவீங்க. அநேக புதிய அற்புதங்கள், புதிய வாசல்கள், புதிய நன்மைகள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா வருகிற ஆண்டுல உங்களுக்கு திறக்கப்படும். அது நிச்சயமாய் உண்டாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் ஒவ்வொரு மேலே அந்த பிளெஸ்ஸிங்கை நாங்கள் பேசுகிறோம். அதனால் இந்த கிறிஸ்மஸ் சீசனை நல்லா கொண்டாடுங்க. இயேசுவோட பிறப்பின் நற்செய்தியை உங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்கள். இணைந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அந்த தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இளைப்பாறுதலோட இந்த கிறிஸ்மஸ் சீசனை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த நல்ல தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளால் இந்த ஊழியத்திற்கு கொடுத்து தாங்குங்கள். எங்களுடைய செய்திகள், துதி ஆராதனைகள், மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பெற விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், Facebook மற்றும் Instagram பக்கத்தை பின்தொடரவும், உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் திரையில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும். இந்த ஊழியத்திற்காகவும் ஊழியர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த சேனலை மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக.